முக்கிய செய்திகள். 2 சங்கங்கள் விலகினாலும் தொடர்கிறது டெல்லி போராட்டம். வன்முறைக்கு சதியே காரணம் என விவசாயிகள் சந்தேகம். கலவரத்தை தடுக்க தவறியது உளவுத்துறை தோல்வி. அமித்ஷா பதவியை பறிக்க காங்கிரஸ் வலியுறுத்தல். திரையரங்குகளில் கூடுதல் பார்வையாளர்களுக்கு மத்திய அரசு அனுமதி. நீச்சல் குளத்துக்கு எல்லோரும் செல்லலாம் எனவும் அறிவிப்பு. இலங்கை போர்க்குற்றம் குறித்து சர்வதேச விசாரணை. ஐநாவில் இந்தியா செயல்பட மோடிக்கு ஸ்டாலின் வேண்டுகோள். விவசாயிகளுக்கு ஆதரவாக டிராக்டர் பேரணி. எதிர்க்கட்சியினர் மீது கொலை முயற்சி வழக்கு. வணக்கம். வணக்கம். வன்முறை காரணமாக 2 விவசாய சங்கங்கள் போராட்டத்தில் இருந்து விலகிக் கொண்ட நிலையில் மற்ற சங்கங்கள் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ளன. வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கோரி டெல்லியின் எல்லைப் பகுதிகளில் 6 இடங்களில் 64 நாட்களாக விவசாயிகள் போராடி வருகின்றனர். குடியரசு தினத்தன்று நடைபெற்ற டிராக்டர் பேரணியின் போது சிங்கு பகுதியில் வன்முறை வெடித்தது. செங்கோட்டையில் சீக்கிய மதக்கொடி ஏற்றப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சில்லா பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பாரதிய கிசான் யூனியன் சங்கத்தின் தலைவர் திரு தாகூர் பானு பிரதாப் சிங் வன்முறை சம்பவங்கள் வேதனை அளிப்பதாகவும் இதனால் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாகவும் தெரிவித்தார். அகில இந்திய கிசான் சங்கர்ஷ் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் திரு VM சிங்கும் போராட்டத்திலிருந்து தமது சங்கம் விலகுவதாக அறிவித்தார். இதையடுத்து சில்லா பகுதியில் போடப்பட்டிருந்த தற்காலிக கூடாரங்களை விவசாயிகள் அகற்றினர். விவசாயிகள் போராட்டத்தை விலக்கிக் கொண்டதை அடுத்து 60 நாட்களுக்கு பிறகு சில்லா பகுதியில் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. 6 இடங்களில் அமைதியான முறையில் 60 நாட்களுக்கும் மேலாக போராடிய தாங்கள் வன்முறையில் ஈடுபட வாய்ப்பில்லை என்று கூறிய விவசாயிகள் டிராக்டர் பேரணியின் போது ஏற்பட்ட சம்பவங்களில் சதி இருக்கலாம் என ஐயம் எழுப்பினர். பிரச்சனை பண்ணோம் அப்படின்னு சொல்லி விவசாயிகள் எல்லாத்தையும் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா 6 இடத்துல இருந்து வந்த பேரணி முழுக்க உள்ளார இறங்கியிருப்பாங்கல்ல. ஏன்னா எல்லாமே போலீஸ் என்ன சொன்னாங்களோ எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க என் பாயிண்ட் சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு தான் வந்தாங்க, அமைதியா வந்தாங்க, எல்லாத்தையும் போராட்டம் முடிச்சுட்டு போனாங்க. ஆனா நேத்திக்கு இந்த இடத்துல இருந்து போன பேரணி மட்டும் நடக்குது அப்படின்னா இதுல நிறைய சந்தேகங்கள் இருக்கு சார். இந்நிலையில் சிங்கு, காசியாபாத் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் வரை போராட்டம் தொடரும் என்று தெரிவித்துள்ள அவர்கள் காவல்துறை தங்கள் மீது வழக்கு பதிவு செய்துள்ளதை சந்திக்க தயார் என கூறினர். ये पूरे देश के किसानों का संगठन है, पूरे देश का किसानों का संगठन रहेगा। यह आंदोलन बादस्तूर जारी रहेंगे और जो इन्होंने पर्चे दाखिल करे हैं उससे कोई दिक्कत नहीं है। जब आंदोलन होंगे तो पर्चे भी दाखिल होंगे, उससे कोई दिक्कत यहाँ पर नहीं है। ये सभी आंदोलन की तरफ से और आंदोलनकारियों की तरफ से है। पूर्ण रूप से हमारे सभी लोग उसी तरह से लंगर भंडारे उसी तरह से प्रोग्राम अपने हमेशा करते रहेंगे. அதே சமயம் வரும் 1ஆம் தேதி நடத்தப்படும் என அறிவித்த நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக விவசாய சங்கங்கள் தெரிவித்துள்ளன. டிராக்டர் பேரணியின் போது வன்முறையில் ஈடுபட்டதாக 25க்கும் மேற்பட்டோர் மீது டெல்லி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் கலவரத்தை தடுக்க தவறிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. டெல்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் திரு ரஞ்சித் சுர்ஜிவாலா வன்முறையில் ஈடுபட்டவர்கள் இதற்கு முன்னர் விவசாய சங்கங்களுடன் இணைந்து போராடியதில்லை என்று கூறினார். விவசாய சங்கத்தினர் மீது டெல்லி போலீஸ் பொய் வழக்குகளை பதிவு செய்வதாக அவர் புகார் தெரிவித்தார். 400 or 500 or 600 people entered the Red Fort and occupied its large portions, with Delhi police taking no action whatsoever. Delhi police, instead of booking those people, arresting those people, is actually registering false cases against the leaders of the joint Sanyukt Kisan Morcha. 600 பேர் கொண்ட கும்பலை போலீசாரால் தடுத்து நிறுத்த முடியாதது பாதுகாப்பு குறைபாடு மற்றும் உள்துறை தோல்வி என்று சாடிய திரு சுர்ஜிவாலா, எனவே திரு அமித்ஷாவை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றார். இந்நிலையில் வன்முறையில் ஈடுபட்ட ஒருவர் கூட தப்பிக்க முடியாது என்று கூறியுள்ள காவல்துறை ஆணையர் திரு ஸ்ரீவத்சவா,
19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். ये हमारी और उनके बीच में एग्रीमेंट थी. हम जिम्मेवार रहे हैं और हम अपनी बड़े जिम्मेवारी के साथ जो एग्रीमेंट के हिसाब से हम पीसफुल रैली करवाना चाहते थे. ये जो वायलेंस हुई है वो टर्म्स एंड कंडीशंस को फॉलो नहीं करने की वजह से सब हुई है. इन सब जो वायलेंस हुई है इनमें सभी किसान लीडर्स भी शामिल रहे हैं. 394 போலீசார் காயமடைந்துள்ளதாகவும் 30 போலீஸ் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதாகவும் திரு ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். இதனிடையே கிழக்கு டெல்லி பகுதியில் நடந்த வன்முறை, போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது தொடர்பான வீடியோ காட்சிகளை காவல்துறை வெளியிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கில் தளர்வுகளை அறிவித்துள்ள மத்திய அரசு திரையரங்குகளில் கூடுதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக நாடு முழுவதும் கடந்த ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி பிறப்பிக்கப்பட்ட முழு ஊரடங்கு ஜூன், ஜூலை மாதங்களிலிருந்து படிப்படியாக தளர்த்தப்பட்டது. பேருந்து, ரயில் போக்குவரத்து, அரசு மற்றும் தனியார் அலுவலகங்கள், தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதி வழங்கப்பட்டது. டிசம்பர் மாதத்திலிருந்து 50% பார்வையாளர்களுடன் திரையரங்குகளுக்கு தமிழக அரசு அனுமதி வழங்கியது. இந்நிலையில் மத்திய அரசு நேற்று வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளில் இனிமேல் திரையரங்குகளில் கூடுதல் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என தெரிவித்துள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு நீச்சல் குளங்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் அனைவருக்கும் அனுமதி வழங்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்குள் மற்றும் மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்துக்கு எவ்வித தடையும் இல்லை, தனிப்பட்ட அனுமதியும் தேவையில்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. நிலைமையை பொறுத்து சர்வதேச விமான சேவைக்கான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசங்கள் அணிதல், கைகளை கழுவுதல், தனிநபர் இடைவெளி ஆகியவற்றை கண்காணித்து விதிகளை மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்றங்களை சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்கும் வகையில் ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இந்தியா செயல்பட வலியுறுத்தி பிரதமர் திரு மோடிக்கு திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். குடியரசு தினத்தன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திரு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் தமிழக நலன்களுக்காக திமுக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் ஈழத்தமிழர்களுக்கு எதிரான போர்க்குற்றம் தொடர்பான பிரச்சனையில் தலையிட பிரதமருக்கு கடிதம் எழுதப்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி திரு மோடிக்கு திரு ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கையெழுத்திட்டுள்ளனர். அதில் இலங்கை ராணுவத்தின் போர்க்குற்றங்களை சர்வதேச நீதிமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று ஐநா மனித உரிமை ஆணையத்தில் இருக்கும் இந்தியா உள்ளிட்ட அனைத்து நாடுகளுக்கும் இலங்கை தமிழர்களின் அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து கோரிக்கை விடுத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலத்தில் மனித உரிமை ஆணைய வாக்கெடுப்பில் இலங்கைக்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்ததை நினைவூட்டியுள்ள திரு ஸ்டாலின், ஆணையத்தின் 46வது கூட்டத்தில் மற்ற உறுப்பினர்களுடன் இந்தியா ஒருங்கிணைந்து செயல்பட்டு தமிழர் கட்சிகளின் கோரிக்கை நிறைவேறுவதை பிரதமர் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கையில் அதிகார பகிர்வுக்காக 34 ஆண்டுகளுக்கு முன் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி கொண்டுவரப்பட்ட 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை முழுமையாக செயல்படுத்த தக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் தமிழின மக்கள் உரிமையுடனும் கண்ணியத்துடனும் வாழ வேண்டும் என்பது உலகெங்கும் உள்ள தமிழர்களின் நீண்டகால தாகம் என்று தெரிவித்துள்ள திரு ஸ்டாலின், பிரதமரின் உடனடி முயற்சியும் தலையீடும் ஈழத்தமிழர் வரலாற்றில் முக்கிய இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தமிழகத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்திய எதிர்க்கட்சியினர் கொலை முயற்சி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி குடியரசு தினத்தன்று விவசாயிகளும் எதிர்க்கட்சியினரும் பல்வேறு இடங்களில் டிராக்டர் பேரணி நடத்தினர். திருவாரூரில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் பூண்டி திரு கலைவாணன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட டிராக்டர்களுடன் பேரணி நடத்தப்பட்டது. காவல்துறை வைத்த தடுப்புகளை உடைத்து கொண்டு திருவாரூர் நகருக்குள் டிராக்டர்கள் நுழைந்தன. இந்நிலையில் பூண்டி திரு கலைவாணன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாவட்ட தலைவர் திரு தம்புசாமி, காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் திரு துரைவேலன் உள்ளிட்ட 10 பேர் மீது கொலை முயற்சி, அரசு சொத்துக்களை சேதப்படுத்தியது உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் திருவாரூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திரு தம்புசாமி, திமுகவைச் சேர்ந்த திரு துரைராஜ், திரு பாரதி ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் டெல்லியில் விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மதுரை அருகே அவனியாபுரத்திலும் பொன்னேரி அருகே ஊத்துக்கோட்டையிலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜபாளையத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், தமிழகத்தில் டிராக்டர் பேரணி நடத்தியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார். பல இடங்களில் போலீசார் மிக மோசமான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் மீது வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. வழக்கு ரொம்ப வினோதமான வழக்கு, அதாவது கொலை முயற்சி வழக்கு போடப்பட்டிருக்கிறது. பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாக
வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. எங்களை பொறுத்தமட்டில் நாங்கள் யாரையும் கொலை செய்ய முயற்சிக்கவில்லை. எங்களை கொலை செய்யக்கூடிய சட்டத்தை திரும்ப பெறு என்பதுதான் போராட்டமே தவிர யாரையும் கொலை செய்ய வேண்டாம், கொலைவெறி தாக்குதல் நடத்த வேண்டும்ங்கிற எந்த விருப்பமும் அல்ல. திருவாரூரில் பேரணி நடத்தியவர்களின் வீட்டுச் சுவர் ஏறி குதித்து காவல்துறை கைது செய்ய முயன்றது கண்டனத்துக்கு உரியது என தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களை முதலமைச்சர் கிண்டல் செய்ததாக குற்றம் சாட்டிய திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் ஆட்சி மாறியவுடன் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்று உறுதியளித்துள்ளார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 2ஆம் தேதி சாலை மறியல் மற்றும் சிறை நிரப்பும் போராட்டங்களை நடத்தவுள்ள நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் சங்கம் சார்பில் மாநில அளவிலான போராட்ட ஆயத்த மாநாடு மதுரை அரசரடியில் நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பேசிய திரு ஸ்டாலின் அரசு ஊழியர்கள் அதிக ஊதியம் வாங்குவதாகவும் அவர்களது போராட்டம் அநியாயமானது என்பதாகவும் மக்களிடம் காட்ட முயற்சித்த முதலமைச்சர் திரு பழனிசாமி அவர்களை கேலி செய்ததாகவும் கூறினார். அரசு ஊழியர்கள் போராடினப்போ அவங்களுக்கு அதிகமான சம்பளம் தரப்படுது, ஏராளமான சலுகைகள் தரப்படுதுன்னு சொன்னவர் தான் முதலமைச்சர் பழனிசாமி. ஒரு ஆரம்ப பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன ஊதியம் வாங்குகிறார், எம்ஏ படித்த இளைஞர் எவ்வளோ ஊதியம் வாங்குறாருன்னு சொல்லி ஆரம்ப பள்ளி ஆசிரியரை கிண்டல் செஞ்சார் பழனிசாமி. தேர்வில் வெற்றி பெற வேண்டாத வகுப்புக்கு தலைமை ஆசிரியராக இருக்கிறவருக்கு எதுக்காக இவ்வளவு சம்பளம்னு கேட்டவர் பழனிசாமி. அரசு ஊழியர்களின் கோரிக்கைகளுக்கு திமுக சார்பில் தார்மீக ஆதரவு அளிப்பதாக திரு ஸ்டாலின் கூறினார். பழைய பென்ஷன் திட்டத்தை நடைமுறைப்படுத்தணும், போராட்டத்தில் பங்கேற்றவங்க மேலே இருக்கக்கூடிய குற்ற குறிப்பானைகளை எல்லாம் நீக்கணும், முடக்கப்பட்ட அகவலப்படியை தரணும். திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்ததும் இக்கோரிக்கைகள் அரசால் பரிசீலிக்கப்பட்டு நிச்சயமாக உரிய நிவாரணம் வழங்கப்படும். செய்தியாளர்களிடம் பேசிய அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்றனர். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அழைத்து பேச மறுப்பாரானால் எங்களுடைய அடுத்த கட்டமாக பிப்ரவரி 2 முதல் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் தொடர் மறியல் போராட்டமும் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்துவோம். போராட்ட ஆயத்த மாநாட்டில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு திருமாவளவன் உள்ளிட்ட பலரும் பேசினர். ஜெயலலிதா நினைவில்லத்தை இன்று திறக்க அனுமதி அளித்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் பொதுமக்கள் பார்வையிட தடை விதித்துள்ளது. சென்னை போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதா வாழ்ந்த வேதா இல்லத்தை கையகப்படுத்தியதை எதிர்த்து திரு தீபக்கும் இழப்பீடு வழங்கிய உத்தரவை எதிர்த்து திருமதி தீபாவும் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்குகள் நீதிபதி திரு சேஷசாயி முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தன. அப்போது தங்களை வாரிசாக அறிவித்த உத்தரவில் நினைவில்லமாக மாற்றுவது குறித்து மறுபரிசீலனை செய்ய உயர்நீதிமன்றம் தெரிவித்த யோசனையை பரிசீலிப்பதாக அரசு தெரிவித்த நிலையில் அவசரமாக வீட்டை கையகப்படுத்தி உள்ளதாக திரு தீபக் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. நினைவில்லம் குறித்த அறிவிப்பு 2017ஆம் ஆண்டு வெளியிடப்பட்டாலும் தங்களை வாரிசாக அறிவித்த பிறகுதான் நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்த திரு தீபக், திருமதி தீபா தரப்பு வழக்கறிஞர்கள் வரும் 4ஆம் தேதிக்கு வழக்கு தள்ளி வைக்கப்பட்ட நிலையில் அதுவரை ஏன் பொறுத்திருக்க கூடாது என்று கேள்வி எழுப்பினர். நினைவில்லமாக மாற்றுவதால் மனுதாரர்கள் பாதிக்கப்பட போவதில்லை என்று அரசு தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயணன் தெரிவித்தார். அப்போது ஜெயலலிதா வாழ்ந்த இல்லத்தில் இதுவரை யாரும் வசிக்கவில்லை என்னும்போது ஏன் பொறுத்திருக்க கூடாது என்ற நீதிபதி கையகப்படுத்திய உத்தரவு ரத்து செய்யப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று அரசு தரப்பிடம் கேள்வி எழுப்பினார். அப்போது 3 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட கையகப்படுத்தும் நடவடிக்கையில் அனைத்து சட்ட விதிகளும் பின்பற்றப்பட்டதாகவும் வீடு தற்போது அரசின் வசம் உள்ளதாகவும் மறுநாள் திறந்து நினைவில்லமாக அறிவிக்கப் போவதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இடைக்கால உத்தரவு வழங்கிய நீதிபதி வேதா நிலையத்தை நாளை திறந்து கொள்ளலாம் என்றும் ஆனால் பொதுமக்கள் பார்வையிட அனுமதிக்க கூடாது என்றும் குறிப்பிட்டார். ஜெயலலிதா நினைவிடம் திறப்பு விழாவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஆயிரக்கணக்கான பேருந்துகளில் சென்றதால் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். சென்னை மெரினா கடற்கரையில் 80 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதாவின் நினைவிடத்தை முதலமைச்சர் எடப்பாடி திரு பழனிசாமி நேற்று திறந்து வைத்தார். இந்த விழாவுக்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அரசு மற்றும் தனியார் பேருந்துகளில் அதிமுகவினர் சென்னை வந்தனர். இதனால் தருமபுரியில் பேருந்துகள் இல்லாமல் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். 6 பஸ்ஸை விட்டோம். மேலே டாப் மேலெல்லாம் வந்தாங்க. ஏடிசி வண்டியில் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு அப்படியே தொங்கின்னு வராங்க. ஸ்டாப்பில் நிறுத்தலை. ஸ்டாப்பை விட்டு மணிம்பாடி கோயிலுக்கு அந்த பக்கமாக வந்து நிறுத்துறாங்க. தொங்கிட்டு போகிறாங்க. இப்போ வீட்டுக்கு போகணும். அதுதான் நிற்கிறோம். ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்கிறோம். பஸ்ஸு இல்லை. வரும்போதே எல்லாம் ஜனத்தொகை ஃபுல்லு. தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்திலும் பேருந்துகள் கிடைக்காமல் பயணிகள் பல மணி நேரம் காத்து கிடந்தனர்.
பஸ் ஸ்டாண்டுகளில் கவர்மெண்ட் பஸ் எதுவுமே வந்ததில்லை. மக்கள்லாம் கூட்டம் கூட்டமாக நிற்கிறாங்க. இன்றைக்கி அதை போய் மூர்த்தி நாள் தைப்பூச திருநாளைக்கு வந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை பக்தர்கள் போயிட்டு வரக்கூடிய இடம். இன்ன வரைக்கும் பஸ்ஸே வரல. தனியார் பஸ் தான் 1-2 இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து போகுது. இந்த பஸ்ஸை போகிற எங்கே தான் வந்து விட்டாங்கன்னே தெரில. அரூரில் பேருந்துகள் இல்லாததால் திருமண நிகழ்ச்சிகளுக்கு உரிய நேரத்தில் செல்ல முடியாமல் பெண்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். இதனிடையே சென்னையில் ஜெயலலிதா நினைவிடம் திறப்பு விழாவுக்கு வந்த அதிமுகவினர் பல வாகனங்களில் ஊர் திரும்பியதால் பெருங்களத்தூரில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தண்டலத்திலிருந்து சுங்குவார் சத்திரம் வரை 15 கிலோமீட்டர் தூரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. டெல்லியில் போராடும் விவசாயிகளை மத்திய அரசு உதாசீனப்படுத்துவதாக திமுக மக்களவை உறுப்பினர் திரு தயாநிதி மாறன் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சேகர்பாபு ஏற்பாட்டில் 90 லட்சம் ரூபாய் மதிப்பிலான திட்டப்பணிகளை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தயாநிதி மாறன், விவசாயிகளுடன் பல கட்ட பேச்சு நடத்துவது பிரச்சனையை தள்ளி போடுவது போன்றதாகும் என்றார். 5 கட்ட பேச்சுவார்த்தை 6 கட்ட பேச்சுவார்த்தை என்று என்னமோ சீனா நாட்டு கூட பேசுகிற மாதிரி இன்னைக்கு வந்து விவசாயிகள், அதாவது நம்ம விவசாயிகள் அவரை நம்பி தான் நம்ப இருக்கோம். மத்திய அரசு விவசாயிகளுடன் வேண்டுமென்றே ஒரு மோதல் போக்கையை கடைபிடிக்கிறது, வேண்டுமென்றே அவர்களை உதாசீனப்படுத்துகிறது. இது மிகப்பெரிய தவறு. முன்னதாக பிராட்வேயில் நடைபாதை அமைக்கும் பணி, வள்ளுவர் நகர், ஆசீர்வாதபுரம் ஆகிய இடங்களில் மழைநீர் வடிகால் குழாய் அமைக்கும் பணிகளை திரு தயாநிதி மாறன் தொடங்கி வைத்தார். ஆசீர்வாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரம் வசிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அவர் வழங்கினார். தைப்பூசத்தை ஒட்டி முருகன் ஆலயங்களில் தேரோட்டம் நடைபெற்றது. பழனியில் தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணத்தை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளித்தேரில் வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமாரசுவாமி உலா வந்து அருள் பாலித்தார். சிவகங்கை மாவட்டம் குன்றக்குடி சண்முகநாதர் கோயில் தைப்பூச தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவுக்கு தலைமை வகித்த குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் 1000க்கும் மேற்பட்ட வாழைப்பழங்களை பிரசாதமாக சூறையிட்டார். காளையார் கோயிலில் சொர்ண காளீஸ்வரர் கோயில் விழாவில் சொர்ண காளீஸ்வரர் எழுந்தருளிய பெரிய தேரை ஆண்களும், அம்மன் எழுந்தருளிய மற்றொரு தேரை பெண்களும் வடம் பிடித்து இழுத்தனர். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் தைப்பூச விழாவை ஒட்டி பல்லக்கில் வீதி உலா வந்த அம்மன் இரவு 8 மணிக்கு அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் எழுந்தருளி காட்சியளித்தார். தெப்போற்சவம் முடிந்த பின்னர் வீதி உலா நடைபெற்றது. மன்னார்குடி அருகே உள்ள வடுவூர் ராமர் கோயிலில் சீதா, லக்ஷ்மணன், ஆஞ்சநேயர் சமேதரரான கோதண்டராமருக்கு சிறப்பு தீபாராதனை நடத்தப்பட்டது. பின்னர் வீதி உலா வந்த கோதண்டராமர் சரயு புஷ்கரணி குளத்தில் கட்டப்பட்டிருந்த தெப்பத்தில் எழுந்தருளி தெப்போற்சவம் நடைபெற்றது. வடலூரில் அருட்பிரகாச வள்ளலார் தெய்வ நிலையம் எனும் சத்திய ஞான சபையில் 150வது ஆண்டு ஜோதி தரிசனம் இன்று நடைபெற்று வருகிறது. 7 திரைகள் நீக்கப்பட்டு 6 முறை பக்தர்களுக்கு ஜோதி தரிசனம் காட்டப்படுகிறது. இனி வருவது உலகச் செய்திகள். நெதர்லாந்தின் ஐந்தோவென் நகரில் கொரோனா ஊரடங்கை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர்களை காவல்துறையினர் தண்ணீர் பீரங்கியை பயன்படுத்தி கலைத்த போது ஒரு பெண்ணுக்கு முகத்தில் இரத்த காயம் ஏற்பட்டது. இரவு 9 மணி முதல் அதிகாலை 4:30 மணி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டதை கண்டித்து 5 நாட்களாக தலைநகர் ஆம்ஸ்டர்டாம், ராட்டர்டாம் உள்ளிட்ட பல நகரங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள ஒரு நிறுவனம் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்து அழகான பொருட்களாக மாற்றி வருகிறது. அந்த நிறுவனத்தின் வடிவமைப்பாளர்கள் தூக்கி எறியப்பட்ட மூடிகள் உள்ளிட்ட பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு வண்ணமயமான பைகள், சைக்கிள்கள், பென்சில் வைக்கும் பெட்டிகள், சறுக்கு விளையாட்டு பலகைகள், நாற்காலிகள் உள்ளிட்ட பல பொருட்களை வண்ணமயமாக தயாரித்து வருகின்றனர். இங்கிலாந்தின் போர்ட்ஸ்மவுத் நகரில் உள்ள கடற்படை அருங்காட்சியகம் கைகளால் வரையப்பட்ட 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 10 வரைபடங்களை பெருந்தொகைக்கு வாங்கி காட்சிப்படுத்தியுள்ளது. ஸ்பெயின் நாட்டு கடற்படை கப்பல்கள் 1588ஆம் ஆண்டு இங்கிலாந்தின் மீது தாக்குதல் நடத்தின. அந்த வரலாற்று நிகழ்வை குறிக்கும் வரைபடங்கள் நெதர்லாந்தைச் சேர்ந்த யார் என்று அறியாத ஒருவரால் வரையப்பட்டவை. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வரைபடங்களை 5,75 லட்சம் ரூபாய்க்கு இங்கிலாந்து கடற்படை அருங்காட்சியகம் வாங்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 14வது IPL போட்டிகளுக்கான வீரர்கள் ஏலம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது.
கொரோனா பரவல் காரணமாக 13வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடந்த ஆண்டு நடைபெற்றது. அடுத்த தொடர் வரும் ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெற உள்ளதால் அதற்கான வீரர்கள் ஏலம் பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், டெல்லி, கொல்கத்தா, பஞ்சாப், ராஜஸ்தான் அணிகள் தக்க வைக்கும் வீரர்கள், விடுவிக்கும் வீரர்களின் பட்டியலை இந்திய கிரிக்கெட் வாரியத்திடம் அளித்துள்ளன. 8 அணிகளும் சேர்ந்து 139 வீரர்களை தக்க வைத்துள்ளன. 57 வீரர்களை விடுவித்துள்ளன. மீண்டும் முக்கிய செய்திகள். 2 விவசாய சங்கங்கள் விலகிக் கொண்ட நிலையில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறும் வரை டெல்லி போராட்டம் தொடரும் என்று மற்ற சங்கங்கள் அறிவித்துள்ளன. டெல்லி கலவரத்தை தடுக்க தவறிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. கொரோனா ஊரடங்கில் தளர்வுகளை அறிவித்துள்ள மத்திய அரசு திரையரங்குகளில் கூடுதல் பார்வையாளர்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கை போர்க்குற்றங்களை சர்வதேச நீதிமன்றம் விசாரிக்கும் வகையில் இந்தியா செயல்பட வலியுறுத்தி பிரதமருக்கு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.